அரசியலை தாண்டிய கல்வி இங்கே ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை. நம்மளுடைய கல்வி அறிவையோ ஒழுக்க நெறியோ வளர்க்கிற கல்வி எல்லாமே வியாபாரமாக மாறிட்டதுனால வர சிக்கல் இது. இப்போ கலையை போற்ற வேண்டியதான், கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான். ஆனால் நடிக்கிற ஒன்றே நடித்தாலே போதும், நாட்டை ஆளுகிற அனைத்து திறமையும் வந்து விடுது, தகுதியும் வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே, ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும். அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது. இது எதை நோக்கி செல்லுது? ஏன்னா நீங்க இப்படி பாருங்க, ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை. நீங்கள் நடிக்கும் போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு, அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு பாருங்க, நிலைப்பாடு. இதை இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா? உலகத்திற்கு அறிவையே கடன் கொடுத்து கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, நாகரிகம் எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்த உலகில் ஒரு மூத்த இனம் இதை ஏற்குதா? இந்தியாவில் எல்லா மாநிலமும் இருக்கு. இத்தனை மாநிலத்துல எல்லா மாநிலத்திலையும் திரைப்படம் இருக்கு. ஆனா எந்த மாநிலத்தில் இல்லாத விபத்து இங்கேயே தொடர்ந்து நிகழ்வு ஏன்னு பார்க்கணும்ல. அருகில் இருக்க கேரளாவில் இல்லையா திரைப்படம்? அங்கே ஐயா மோகன்லாலும் மம்முட்டியோ இது மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியுமா? முடியும். அப்ப இந்த போக்கிலிருந்து இந்த திரைக்கவர்ச்சியில மூழ்கி கிடக்கிற தமிழ் இளம் தலைமுறையினர் விழிப்புற்று எழணும். அரசியலுங்கிறது வேற. அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல். அதை நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஈடுபாட்டோடு ஒப்படைப்போடு அரசியல் செய்தார்கள் என்ற வரலாற்றை படித்து வாசித்து தெரிந்து தெளிவு வரணும். இல்லைன்னா பெருஞ்சிக்கலாய் போயிடும். இதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு சொல்ல வேண்டியது மூத்தவனா என்னுடைய கடமை. அதனால சொல்றேன், இந்த செயலை தம்பி அவருடைய விருப்பம், அவர் வர வச்சு பார்க்கிறாருங்கிறது அதுல போய் நம்ம கருத்து சொல்லிட்டு முடியாது.